2026 தமிழ்நாடு தேர்தல் நினைவு இருக்கா? அன்னைக்கு ஒரு பெரிய போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுச்சு. பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன நிர்வாக கோளாறு மாதிரி தெரியலாம். ஆனா ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்கு இது அவங்களோட ஜனநாயக கடமையே செய்ய முடியாம தடுத்த ஒரு பெரிய சோகம். அப்போ உண்மையில என்னதான் நடந்துச்சு? ஏன் இது இவ்ளோ பெரிய விஷயமா மாறுச்சு? வாங்க இத பத்தி விரிவாக அலசலாம். கவர்மெண்ட் நாங்க ஓட்டு போடணும்னு நினைச்சா முதல்ல அதுக்கு வழி பண்ணி கொடுக்கணும். இத சொன்னது திருநெல்வேலிக்கு போக காத்துக்கிட்டு இருந்த ஒரு டெக்ஸ்டைல் தொழிலாளி. அவரோட இந்த ஒரு வரி இந்த முழு பிரச்சனையோட ஆழத்தையும் நமக்கு உணர்த்துது. இது வெறும் நம்பர்ஸ பத்தின விஷயம் இல்ல, மக்களோட வாக்குரிமைய பத்தின விஷயம். ஆனா பாருங்க, ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த வாக்குறுதி காத்துல பறக்க விடப்பட்டது. இது ஒரு சின்ன திட்டமிடல் கோளாறு இல்ல, பலரோட ஜனநாயக கனவையே சிதைச்ச ஒரு பெரிய தோல்வி. சரி, இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? இதுக்கு மூல காரணம் ஏப்ரல் 22ஆம் தேதி ராத்திரி பேருந்து நிலையங்கள்ல ஏற்பட்ட அந்த பயங்கரமான குழப்பம்தான். அன்னைக்கு ராத்திரி அப்படி என்னதான் ஆச்சு? வாங்க பார்க்கலாம். அந்த குழப்பத்தோட வீரியம் எவ்வளவு பெருசுன்னு நீங்களே பாருங்க. கிளாம்பாக்கத்துல கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு கியூ நிக்குது. கோயம்பேடுல பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே கூட்டம் முண்டியடிச்சு ஏறிடுது. இதே நிலைமை தான் மாதவரம், கோயம்புத்தூர், சிங்கநல்லூர்லயும். ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாம விடிய விடிய பஸ் ஸ்டாண்ட்லயே தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அரசாங்கம் என்னதான் பிளான் பண்ணிருந்துச்சு? ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு மட்டும் 6132 ஸ்பெஷல் பஸ் விடுறதா ரொம்ப பெரிய அறிவிப்பெல்லாம் வந்துச்சு. கேட்கறதுக்கு இது ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி, போதுமான ஏற்பாடு மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஆனா உண்மையில களத்துல ஓடுன பஸ்ஸோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? மாநில போக்குவரத்து கழகத்தோட அறிக்கையே சொல்லுது, சென்னையில இருந்து வெறும் 2000 ஸ்பெஷல் பஸ் தான் ஓடி இருக்குன்னு. அப்போ அறிவிச்சதுக்கும் நடந்ததுக்கும் நடுவுல 4000 பஸ் காணோம். இந்த கேப் தான் திட்டமிடல்ல நடந்த மிகப்பெரிய சொதப்பல அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, ஒரு போக்குவரத்து பிரச்சனை எப்படி இவ்ளோ பெரிய அரசியல் புயலா மாறுச்சு? இதுக்கு காரணம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காலையில சரியா 9:58 மணிக்கு எழுதின ஒரு கடிதம் தான். அந்த ஒரு லெட்டர் மொத்த சீனையுமே மாத்திருச்சு. அந்த கடிதத்துல 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. 1, உடனே அவசர கால அரசு பேருந்துகளை இயக்கணும். 2, ஓட்டு போடுற நேரத்தை சாயங்காலம் 6 மணிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நீட்டிக்கணும். 3வதா, இது ஏதோ நிர்வாக தவறு கிடையாது, மக்களோட அடிப்படை வாக்குரிமை மேல நடந்த நேரடி தாக்குதல்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தாரு. இதுக்கு என்ன ரியாக்ஷன்? தேர்தல் ஆணையம் இந்த 2 கோரிக்கையும் ஏத்துக்கல. பிளான் பண்ணபடியே ஓட்டிங் சாயங்காலம் 6 மணியோட முடிஞ்சது. சரி, இதோட அரசியல் விளைவுகள் என்ன? இந்த ஒரு சம்பவம் ஆளும் திமுக, புதுசா வந்த தவேகா, அப்புறம் தேர்தல் ஆணையம்னு 3 தரப்புக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கிடுச்சு. இது முக்கியமான ஆளுங்களை எப்படி பாதிச்சதுன்னு பார்க்கலாம். திமுகவோட குட் கவர்னன்ஸ் இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆச்சு. இன்னொரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருந்த வாக்காளர்களுக்கு நாங்க தான் இருக்கோம்னு சொல்லி மக்கள் மத்தியில அவங்க செல்வாக்கு அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அதிமுகவுக்கு ஆளும் கட்சி அட்டாக் பண்ண இது ஒரு சூப்பரான பாயிண்டா கிடைச்சது. தேர்தல் ஆணையம் மேலேயும் ஒரு பெரிய பள்ளி வந்தது. அவங்க சரியா செயல்படாததால தான் மக்கள் ஓட்டு போட முடியலன்னு. வெளி மாநிலங்கள்ல, வெளி ஊர்கள்ல வேலை செய்யற நம்ம புலம்பெயர் வாக்காளர்களோட பிரச்சனை. இத சரியா புரிஞ்சுக்க கட்டமைப்பு வாக்குரிமை பறிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் ஓட்டு போட சோம்பேறித்தனப்படுறதுனால ஓட்டு போடாம இல்ல, நம்ம தேர்தல் சிஸ்டமோட வடிவமைப்பே சில குரூப் மக்களை ஓட்டு போட விடாம தடுக்குது. இந்த சிஸ்டம் புலம்பெயர் தொழிலாளர்களை எப்படி பாதிக்குதுன்னு சொல்றேன். நம்ம நாட்டுல நீங்க உங்க சொந்த ஊர் அட்ரஸ்ல தான் ஓட்டர் ஐடி வாங்க முடியும். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல வேலை பார்க்கறாங்க. இவங்க ஓட்டு போடணும்னா 2-3 நாள் லீவு போட்டு வருமானத்தை இழந்துட்டு போகணும். இதனாலேயே நகரங்கள்ல வேலை செய்யற உழைக்கும் வர்க்கத்துல நிறைய பேர் ஓட்டு போட முடியாம போயிடுது. இது ஒரு பெரிய கேப்பை உருவாக்குது. சரி, அடுத்து வாக்கு எண்ணிக்கை நாள். அன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? பஸ் கிடைக்காம தவிச்ச அந்த சில 1000 வாக்காளர்கள் எப்படி மொத்த தேர்தல் ரிசல்ட்டையுமே மாத்த முடியும்? தேர்தல் முடிவுகள்ல எவ்வளவு சின்ன வித்தியாசம் பெரிய தாக்கத்தை உருவாக்கும் பாருங்க. பல தொகுதிகள்ல ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் 2000 ஓட்டுக்குள்ள தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஓட்டு போட முடியாம போன சில 100 பேர் கூட ஒரு தொகுதியோட தலையெழுத்தையே மாத்த முடியும். இந்த தடவை ஏன் இது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது? முன்னாடி 2009ல மகாராஷ்டிராவில் இப்படி நடந்தப்போ நகரங்கள்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, அதே சமயம் ஜெயிக்கிற மார்ஜினும் ரொம்ப பெருசு. அதனால பெரிய அரசியல் தாக்கம் எதுவும் ஏற்படல. ஆனா 2026 தமிழ்நாட்டுல ஓட்டிங் பர்சன்டேஜ் 85.05% அளவுக்கு அதிகம், ஜெயிக்கிற மார்ஜினும் ரொம்ப கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த முறை இது ஒரு தீர்க்கமான சம்பவமா மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாதா? இந்த பிரச்சனையோட ஆணி வேற எப்படி சரி செய்யறது?
உண்மையில இந்த பிரச்சனை பல வருஷமாவே இருக்கு. 2016லயே ஒரு ஸ்பெஷல் கமிட்டி புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரிமோட் வோட்டிங் கொண்டு வரலாம்னு பரிந்துரை செஞ்சது. அப்புறம் ஜனவரி 2023ல தேர்தல் ஆணையம் ரிமோட் வோட்டிங் மிஷின்ஸை டெஸ்ட் பண்ண நாங்க ரெடின்னு அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசியல் காரணங்களாலையும் மத்த தடைகளாலையும் அந்த திட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்படாமலேயே இருக்கு. சரி, இதுக்கு என்னென்ன தீர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு? முக்கியமான 3 ஐடியாஸ் இருக்கு. ஒன்னு, ரிமோட் வோட்டிங் மெஷின்ஸ், அதாவது RVMs. இத வச்சு தொழிலாளர்கள் அவங்க வேலை செய்யற இடத்துக்கிட்ட இருந்தே அவங்க தொகுதிக்கு ஓட்டு போடலாம். 2வது, போஸ்டல் பேலட் முறைய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் கொண்டு வரது. 3வது, ரொம்ப காலமா ஒரே இடத்துல தங்கி வேலை செய்யறவங்கள அவங்க இருக்கிற இடத்துலயே ஓட்டரா பதிவு செய்ய அனுமதிக்கிறது. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். மாநிலத்துல 85.05% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆமா, இது யார் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுது. ஆனா யார் ஓட்டு போட முயற்சி பண்ணி தோத்து போனாங்கன்னு சொல்லலையே. நம்ம இந்திய ஜனநாயகம் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுன்ற வாக்குறுதி மேல தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஓட்டுச்சாவடிக்கு போற பயணமே நடக்க முடியாத ஒன்னா இருந்தா அந்த வாக்குறுதிக்கு என்ன மதிப்பு? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.